ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு விஜயாஸ் குக்கரி. இன்னைக்கு விஜயாஸ் குக்கரியில் ரொம்ப சுவையான அதே நேரத்தில் காரசாரமான சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் உப்பு கறி செய்யறதுக்கு நம்ம எந்த மசாலா பொருட்களையும் அரைச்சி சேர்க்க போறதில்ல. இந்த சிக்கன் உப்பு கறியை பொறுத்த வரைக்கும் மற்ற சிக்கன் குழம்பு வறுவல் மாதிரி இல்லாமல் ஒரு தனி சுவையில் இருக்கும். இந்த சிக்கன் உப்பு கறியை நீங்கள் பிரியாணியோ இல்லைன்னா மைல்டான புலாவ் வெரைட்டிஸோட இல்லைன்னா எல்லா விதமான கலந்த சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெறும் சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க சுவையான சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு சிக்கன் உப்பு கறி செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் உப்பு கறி செய்யறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சமாக சூடானதும் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 10 போல வரமிளகாயை இந்த மாதிரி நான் கிள்ளி வச்சிருக்கேன். இப்போ இந்த வரமிளகாயை இதோட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் உப்பு கறிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்க போறதில்ல. இந்த வரமிளகால இருந்து வர காரமும் கடைசியாக நம்ம சேர்க்க போற மிளகு பொடியிலிருந்து வர காரமும் மட்டும்தான். அதே மாதிரி நான் இன்னைக்கு வரமிளகாயோடைய விதையோட சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வரமிளகாயிலிருந்து விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகா நல்லா செவந்து வறுந்து வரணும். வரமிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வரமிளகா உங்களுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு கறிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்தினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 போல மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வதங்கி வந்துடுச்சு. ஒரு 7 போல் பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி சேர்க்குறத விட இந்த உப்பு கறிக்கு பூண்டை தட்டி சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இப்போ பூண்டு ஓரளவு நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி சிக்கன் உப்பு கறி செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சிக்கன் உப்பு கறிக்கு நான் எலும்புள்ள சிக்கனை தான் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் உப்பு கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. அதே நேரம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பக்கமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சிக்கன் உப்பு கறிக்கு நம்ம எந்த தண்ணியும் சேர்த்து சிக்கனை வேக வைக்க போகிறதில்ல. சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே தான் அது வேக போகுது. அதனால் எந்த தண்ணியும் சேர்க்காம ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பக்கமாக சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காததால் சிக்கன் அடி பிடிக்கும். அதனால் அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்க, இந்த சிக்கனை வேக வச்சு ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அதே நேரத்துல எல்லா தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகு பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கமா மீடியம் ஃப்ளேம்லயே இது இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்க, ரொம்ப சுவையான காரசாரமான சிக்கன் உப்பு கறி தயாராயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி வந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல சுவையான ரெசிபீஸோடைய செய்முறை பார்க்கறதுக்கு விஜயாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.